அனைவருக்கும் வணக்கம். இது ஃப்ரீ வேதிக் அஸ்ட்ராலஜி தமிழ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இது ஒரு பெண் ஜாதகம். ஷானா தேவி. இது ஒரு பெண் ஜாதகம். டிஎஸ் சஞ்சு 16/9/1993 1:10 AM நாகர்கோவில். தேர்ட் மேரேஜ் எப்போது? லவ் ஆர் அரேஞ்ச் மேரேஜ்? ஒரு விழா ஆணையத்தில். இது பெண் ஜாதகமாக ஆண் ஜாதகமாக தெரில. ஆனால் ஷானா தேவின்னு போட்டுருந்துச்சு ஐடியில். ஸோ அதனால் இது பெண் ஜாதகம் எடுத்துக்கிறேன். ஸோ லக்கணம் வந்து மிதுன லக்கணம். ராசி வந்து சிம்ம ராசி. மிதுன லக்கணம் சிம்ம ராசி. லக்கணத்துக்கு 2ஆம் இடத்துல சுக்கிரன், லக்கணத்துக்கு 3ஆம் இடத்துல சூரியன் ஆட்சி, கூடவே சந்திரன் அமாவாசையில் இருக்காங்க. லக்கணத்துக்கு 4ஆம் இடத்துல செவ்வாய், குரு, லக்னாதிபதி புதன் உச்சம் பெற்று இருக்கார். லக்கணத்துக்கு 6ஆம் இடத்துல ராகு பகவான், லக்கணத்துக்கு 9ஆம் இடத்துல சனி கும்பத்தில் ஆட்சி பெற்று மூலத்திரியான வலுப்பெற்று வக்கரமாக இருக்கார். லக்கணத்துக்கு 12ஆம் இடத்துல கேது இருக்கார். லக்கணம் வந்து இயல்பாக இருக்குது. மிதுன லக்கணம் சிம்ம ராசி. உங்கள் லக்கணம் வந்து இயல்பாக இருக்குது. உங்கள் லக்கணம் வந்து நல்லா இருக்குது. உங்கள் லக்கணம் இயல்பாக இருக்குது. உங்கள் லக்கணம் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ லக்கணம் ஸ்ட்ராங்காக இருக்குது. உங்கள் லக்கணாதிபதி புதன் வந்து உச்சமாக இருக்கார். உங்கள் லக்கணாதிபதி புதன் பகவான் வந்து 4ஆம் இடமான கன்னி மனையில் புதன் வந்து உச்சம் பெற்று லக்கண அதிபதியான புதன் வந்து உச்சம் பெற்று நல்லா வலுவாக இருக்கார். லக்கணாதிபதி 4ஆம் இடமான தாய் ஸ்தானம், படிப்பு ஸ்தானம், வீடு வண்டி வாகன ஸ்தானம், படிப்பை குறிக்கக்கூடிய 4ஆம் இடத்துல புதன் வந்து உச்சமாகி நல்லா வலுவாக இருக்கார். புதன் வந்து 13 டிகிரி, குரு வந்து 24 டிகிரி, செவ்வாய் வந்து 28 டிகிரி. ஸோ புதன் வந்து நல்லா உச்சமாகி நல்லா வலுவாக இருக்கார். லக்கணத்துக்கு 4ஆம் இடத்துல புதன் வந்து உச்சமாகி நல்லா வலுவாக இருக்கார். கன்னி மனையில் லக்கணாதிபதி புதன் வந்து உச்சமாகி நல்லா வலுவாக இருக்கார். ஸோ லக்கணாதிபதி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கார். லக்கணாதிபதி புதன் பகவான் உச்சமாக இருக்கார். லக்கணத்துக்கு 4ஆம் இடத்துல புதன் வந்து உச்சமாகி நல்லா வலுவாக இருக்கார். கூடவே குரு இருக்கார், சுபத்துவமாக இருக்குது. கூடவே செவ்வாய் இருக்கார், ரொம்ப நல்லா இப்போ. கூடவே 15 டிகிரி டிஃப்ரென்ஸில் செவ்வாய் இருக்கார். புதன் வந்து 13 டிகிரி, குரு வந்து 24 டிகிரி, செவ்வாய் வந்து 28 டிகிரி. ஸோ புதன் வந்து செவ்வாயோட 15 டிகிரி சேர்ந்துருக்காரு. ஸோ இது வந்து ஒரு நல்ல அமைப்பு. ஏன்னா கேந்திராதிபத்திய தோஷம் அடிபட்டு போகுது. லக்னாதிபதி புதனுக்கு கேந்திராதிபத்திய தோஷம் அடிபட்டு போகுது இந்த செவ்வாயினால். ஸோ புதன் வந்து நல்லா இருக்கார். புதன் வந்து நல்லா உச்சமாகி நல்லா வலுவாக இருக்கார். ஸோ லக்னம் நல்லா இருக்குது. லக்னம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. லக்ன அதிபதியான புதன் பகவான் 4ஆம் இடமான கேந்திர ஸ்தானத்தில் புதன் வந்து நல்ல உச்சமாகி லக்ன அதிபதி புதன் வந்து உச்சமாகி நல்லா வலுத்திருக்காரு. அதே மாதிரி புதனுக்கு கேந்திர ஆதிபத்திய தோஷம் அடிபட்டு போகுது. இது ஒரு நல்ல அமைப்பு. புதனுக்கு கேந்திர ஆதிபத்திய தோஷம் அடிபட்டு போகிறது ரொம்ப நல்ல அமைப்பு. புதன் வந்து குருவோட சேர்றது. புதன் வந்து நல்லா சுபத்துவமாக இருக்குது. ஸோ லக்கணத்துக்கு 4ஆம் இடத்துல புதன் நல்லா உச்சமாக இருக்கார். கூடவே குரு இருக்கார், கூடவே செவ்வாய் இருக்காங்க. இங்கே புதன் வந்து நல்லா சுபத்துவமாக இருக்குது. இங்கே செவ்வாயோட சேர்வது நல்ல அமைப்பு. ஏன்னா கேந்திர அதிபதிய தோஷம் அடிபட்டு போகுது. இங்கே புதன் வந்து குருவோட சம்மந்தப்படுறது. லக்ன அதிபதியான புதன் பகவான் 4ஆம் இடத்துல உச்சமாகி நல்லா வலுத்து புதன் வந்து நல்லா சுபத்துவமாக இருக்குது. ஸோ லக்னாதிபதியான புதன் பகவான் உச்சமாகி நல்லா சுபத்துவமாக இருக்குது. கூட செவ்வாய் இருக்கிறது. கேந்திர அதிபத்திய தோஷம் அடிபட்டு போகுது. நல்ல அமைப்பு. ஸோ லக்னமும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. லக்ன அதிபதியான புதன் பகவானும் நல்லா உச்சமாகி நல்லா சுபத்துவமாக இருக்கார், நல்லா வலுத்திருக்காரு. ஸோ லக்னாதிபதி நல்லா உங்களுக்கு லக்னம் மற்றும் லக்னாதிபதி நல்லா வலுத்து நல்லா சுபத்துவமாக இருக்கிறது நல்ல அமைப்பு. லக்கணத்துக்கு 5ஆம் இடமும் நல்ல நிலைமையாக இருக்கார். லக்கணத்துக்கு 5ஆம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம், புத்திரஸ்தானம். ஸோ லக்கணத்துக்கு 5ஆம் இடமும் கொஞ்சம் நியூட்ரலாக இருக்குது. லக்கணத்துக்கு 5ஆம் இடம் கொஞ்சம் நியூட்ரலாக இருக்குது. லக்கணத்துக்கு 5ஆம் அதிபதியான சுக்கிர பகவான் லக்கணத்துக்கு 2ஆம் இடமான கடக மனையில் இருக்கார், கடக ராசியில் இருக்கார். லக்கணத்துக்கு 2ஆம் இடமான குடும்பஸ்தானம், தனஸ்தானம், வாக்குஸ்தானம், வருமான ஸ்தானத்தில் சுக்கிரன் இருக்கார். 5ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து 2ஆம் இடத்துல நல்ல சுபத்துவமாக இருக்கார். ஸோ சுக்கிரனும் நல்லா வலுத்திருக்காரு. சுக்கிரன் தான் களத்திரக்காரகன், திருமணத்தை குறிப்பவர் சுக்கிர பகவான்.
அந்த சுக்கிரன் வந்து 2ஆம் இடத்துல நல்லா வலுத்திருக்காரு, கடகராசியில் இருக்கார். கடகராசி வந்து சந்திரனோட வீடு. சந்திரனோட வீட்டில் சுக்கிரன் இருக்கிறது, சுக்கிரனுக்கு வந்து அந்தளவுக்கு சிறந்த வீடும் கிடையாது, சிறந்த வீடு கிடையாது கடகராசி. ஸோ லக்னத்துக்கு 5ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல உட்காந்துருக்காரு. 2ஆம் இடங்கிறது வருமான ஸ்தானம், குடும்பஸ்தானம், பேச்சு ஸ்தானம், வாக்கு ஸ்தானம். ஆனால் சுக்கிரனுக்கு வந்து கடகராசி வந்து பகை ராசி. சுக்கிரனுக்கு வந்து கடகராசி வந்து பகை ராசி. 2ஆம் இடத்துல உட்காருது. 2ஆம் இடத்துல சுக்கிரன் இருப்பது சிறப்பு தான். சுக்கிரன் வந்து 2ஆம் வீட்டில் இருக்கிறது சிறப்பு தான். ஆனால் சுக்கிரன் வந்து கடகராசி வந்து பகை ராசி. சுக்கிரனுக்கு வந்து கடகராசி வந்து பகை ராசி. அதே மாதிரி சுக்கிரனுக்கு வீடு கொடுத்த சந்திரன் வந்து அமாவாசையில் இருக்கார். சுக்கிரனுக்கு வீடு கொடுத்த சந்திரன் வந்து ஒளி இழந்திருக்காரு. சுக்கிரனுக்கு வீடு கொடுத்த சந்திர பகவான் அமாவாசையில் இருக்கார். சந்திரன் வந்து ஒளி பொருந்திய நிலையில் இல்லை. சந்திரன் வந்து கொஞ்சம் ஒளி இல்லாமல் இருக்கார். ஸோ சுக்கிரனுக்கு வீடு கொடுத்த சந்திரன் வந்து ஒளி இல்லாமல் இருக்கார், கொஞ்சம் அமாவாசையில் இருக்கார், ஒளி இல்லாத நிலையில் இருக்கார் சந்திரன். ஸோ சுக்கிரன் வந்து ஓரளவு நல்லா இருக்கார். சுக்கிரன் வந்து 40லேருந்து 45% நல்லா இருக்கார். சுக்கிரன் வந்து நல்லா வலுவாக தான் இருக்கார். கொஞ்சம் 40லேருந்து 45% சுக்கிரன் வந்து நல்லா பலமாக இருக்கார். வீடு கொடுத்த சந்திரன் வந்து கொஞ்சம் சந்திரன் வந்து ஒளி இல்லாமல் இருக்கார். சுக்கிரனுக்கு வந்து கடகராசி கொஞ்சம் பகை ராசி. சுக்கிரனுக்கு வந்து கடகராசி பகை ராசி. இருந்தாலும் சுக்கிரனுக்கு வீடு கொடுத்த சந்திரன் வந்து ஒளி இழந்த நிலையில் இருக்கார், ஒளி இல்லாமல் இருக்கார் சந்திரனை. ஸோ சுக்கிரன் வந்து ஒரு 40லேருந்து 45% வலுவாக இருக்கார். சுக்கிரன் வந்து ஓரளவு நல்லா வலுவாக இருக்கார். ஏன்னா சுக்கிரன் வந்து 2ஆம் வீடான குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம், பேச்சு ஸ்தானத்தில் இருக்கிறதுனால சுக்கிரன் வந்து ஓரளவு நல்லா வலுவாக இருக்கார். ஸோ சுக்கிரன் வந்து ஓரளவு நல்லா வலுவாக இருக்கார். ஸோ சுக்கிரனுக்கு வீடு கொடுத்த சந்திரன் வந்து ஒளி இழந்த நிலையில் இருந்தனால தான் உங்களுக்கு திருமண வாழ்க்கையில் கொஞ்சம் பிரச்சனைகள் ஏற்படுத்துது. ஸோ லக்னத்துக்கு 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம், தந்தை ஸ்தானம், அதிர்ஷ்டஸ்தானம், லக்ஷ்மி ஸ்தானம். ஸோ லக்னத்துக்கு 9ஆம் இடத்துல சனியோட வீடு. கும்பராசியில் சனி வந்து ஆட்சி பெற்று மூலத்திரியோன வலுப்பெற்று நல்லா வக்கரமாக இருக்கார், நல்ல பலமாக இருக்கார். சனி வந்து ஆட்சி பெற்று மூலத்திரியோன வலுப்பெற்று வக்கரமாக இருப்பது நல்ல அமைப்பு. பாவகிரகமான சனி செவ்வாய் வக்கரமாவது நல்ல அமைப்பு. இங்கே சனி வந்து வக்கரமாக இருக்கார். நல்ல அமைப்பு. ஒரு ஜாதகத்தில் சனி வந்து ஆட்சியை உச்சமோ நேரடியாக பெறக்கூடாது. அப்படி ஆட்சியை உச்சம் பெற்றாலும் சுப கிரகத்தோட பார்வை இருக்கணும். சனி வந்து ஆட்சி பெற்று நேரடியாக ஆட்சி பெறக்கூடாது, நேரடியாக ஆட்சியோ உச்சமோ பெற்று திசை வரக்கூடாது. அப்படி சனி வந்து ஆட்சி பெற்று உச்சம் பெற்றிருந்தாலும் சுப கிரகத்தோட தொடர்பு வந்து திசை வரணும். இங்கே சனி வந்து 9ஆம் இடம் பாக்கியஸ்தானத்தில் இருக்கார். சனி ஆட்சி பெற்று மூலத்திரியோன வலுப்பெற்று வக்கரமாக நல்ல அமைப்பு. இங்கே ஒரே ஒரு பாசிட்டிவான பாயிண்ட் என்னென்னா, சனி வந்து ஆட்சி பெற்று மூலத்திரியோன வலுப்பெற்றாலும் இங்கே சனி வந்து வக்கரமாக இருக்கிறது பாசிட்டிவ் பாயிண்ட்டு. இங்கே சனி பகவான் வந்து வக்கரமாக இருக்கிறது பாசிட்டிவ் பாயிண்ட்டு. ஏன்னா பாவகிரகம் வக்கரமாக இருந்தால் அந்த சனியோட பாவகிரகம் வக்கரமாக இருந்தால் அந்த பாவகிரகம் இருக்கக்கூடிய காரகத்துவம்லாம் கொஞ்சம் கெட்ட காரகத்துவம்லாம் கொஞ்சம் குறையும். ஸோ சனி வக்கரமானது நல்ல அமைப்பு. இங்கே சனிக்கும் சூரியனுக்கும் நேரடியாக பார்வை இருக்கிற மாதிரி தெரியும். இங்கே சனிக்கும் சூரியனுக்கும் நேரடியாக பார்வை இருக்கிற மாதிரி தெரியும். சனி 7ஆம் பார்வை சூரியன் பார்க்க, சூரியனோட 7ஆம் பார்வை சனியை பார்க்கணும். ஆனால் இங்கே சனியும் சூரியனும் கொஞ்சம் விலகி இருக்குது. சனி பகவானும் சூரியனும் கொஞ்சம் விலகி இருக்குது. சனி வந்து 1 டிகிரி, சனி பகவான் வந்து 1 டிகிரி, சூரியன் வந்து 29 டிகிரி, சந்திரன் வந்து 24 டிகிரி. ஸோ இங்கே டிகிரி அடிப்படையில் சனிக்கும் சூரியனுக்கும் கொஞ்சம் தூரமாக இருக்குது, ரொம்ப விலகி இருக்குது. டிகிரி பாருங்கள், சனி வந்து 1 டிகிரி வக்கரமாக இருக்கார். இங்கே சூரியன் வந்து 29 டிகிரி, சந்திரன் வந்து 24 டிகிரி. ஸோ இங்கே சனிக்கும் சூரியனுக்கும் 28 டிகிரி டிஃப்ரென்ஸு. டிகிரி டிஃப்ரென்ஸு. ஸோ இங்கே சனிக்கும் சூரியனுக்கும் நேர்பார்வை கிடையாது. இங்கே சனி வந்து சூரியனை பார்க்கல. சனியோட 7ஆம் பார்வை சூரியன் மேலே படலை. சூரியனோட 7ஆம் பார்வை சனி மேலே படலை.
ஸோ சனி சூரியன் பார்வை கிடையாது இங்கே. இங்கே சனிக்கும் சூரியனுக்கும் நேர்பார்வை இல்லை. இருந்தாலும் கூட சனி வந்து 9ஆம் இடத்துல பாக்கியஸ்தானத்தில் ஆட்சி பெற்று மூலத்துறையின வலுப்பெற்று வக்கரமாக நல்ல அமைப்பு. ஆனால் சனிக்கு வந்து எந்த ஒரு சுபகிரக தொடர்பும் இல்லை. அதான் கொஞ்சம் இதாக இருக்குது. இங்கே குருவோட தொடர்போ சுக்கிரனோட தொடர்போ இல்லை. சனிக்கு வந்து எந்த ஒரு சுபகிரக தொடர்பும் இல்லை. இங்கே சனிக்கு வந்து எந்த ஒரு சுபகிரக தொடர்பும் இல்லை. ஸோ அதான் கொஞ்சம் மைனஸாக இருக்குது. ஆனால் சனி வக்கரம் மாறுது நல்ல அமைப்பு. சனி ஆட்சி பெற்று மூலத்துறையின வலுப்பெற்றாலும் இங்கே சனிக்கு வந்து சுபகிரக தொடர்பு இல்லாத கொஞ்சம் மைனஸ். ஆனால் சனி வக்கரமாவது பாசிட்டிவ். ஸோ பாவகிரகமான சனி பகவான் வக்கரமாவது நல்ல அமைப்பு. பாவகிரகமான சனி பகவான் வக்கரமாறது ரொம்ப நல்ல அமைப்பு. ஸோ கிரகமான சனி பகவான் வக்கரமாறது கொஞ்சம் காரகத்துவ கெடுதலை கொஞ்சம் குறைக்கும். ஸோ இது வந்து நல்ல அமைப்பு. ஸோ களத்திரக்காரகனான சுக்கிர பகவான் வந்து 2ஆம் இடத்துல இருக்கிறது சிறப்பு தான். ஆனால் கடகராசி பகை ராசி வீடு கொடுத்த சந்திரன் வந்து ஒளியிலிருந்த நிலையில் இருக்கார். ஸோ அதனால தான் திருமண வாழ்க்கையில் கொஞ்சம் பிரச்சனைகள் ஏற்படுது. ஸோ அதனால தான் திருமண வாழ்க்கையில் கொஞ்சம் ப்ராப்ளம்ஸை ஏற்படுத்தியது. சுக்கரனுக்கு வீடு கொடுத்த சந்திரன் வந்து கொஞ்சம் ஒளியிலேருந்து நிலையில் இருக்கிறனால தான் கொஞ்சம் ப்ராப்ளம்ஸாக வந்தது. ஆனால் சுக்கரன் வந்து 40-45% நல்ல வலுவாக இருக்கார். உங்களுக்கு திருமணம் வந்து ராகு தசை கேது புத்தியில் 2023ஆம் ஆண்டு முதல் பகுதியில் நடந்துடும். ராகு தசை கேது புத்தி 2029ஆம் ஆண்டு திருமணம் நடைபெறும். ராகு தசை கேது புத்தி 2029ஆம் ஆண்டு 2029ஆம் ஆண்டு உங்களுக்கு திருமணம் நடைபெறும் 2029ஆம் ஆண்டு. அதுக்கப்புறம் ஏன் லேட்டாக சொல்கிறேன்னா, அடுத்து வரப்போது அஷ்டம சனி 2025ஆம் ஆண்டு பிற்பகுதியில் உங்களுக்கு அஷ்டம சனி. ஸோ 2025ஆம் ஆண்டு பிற்பகுதியில் சிம்ம ராசிக்கு அஷ்டம சனி வரணும். அஷ்டம சனி அந்த அஷ்டம சனியில் கொஞ்சம் மனக்கவலை, மனக்கஷ்டம், மனவேதனைலாம் ஏற்படும். ஸோ நீங்கள் 2025ஆம் ஆண்டு நீங்கள் திருமணம் பண்ணாமல் இருப்பது நல்லது. ஏன்னா சிம்ம ராசிக்கு அடுத்த வருடம் பிற்பகுதியில் உங்களுக்கு அஷ்டம சனி ஆரம்பிக்கும். 2025 பிற்பகுதியிலேருந்து 2028ஆம் ஆண்டு வரை உங்களுக்கு அஷ்டம சனி நடக்கும். ஸோ நீங்கள் அஷ்டம சனியில் திருமணம் பண்ணாமல் இருப்பது நல்லது. நீங்கள் அஷ்டம சனியில் திருமணம் பண்ணாமல் இருப்பது நல்லது. நீங்கள் உங்களுக்கு 2029ஆம் ஆண்டு ராகு தசை கேது புத்தியில் திருமணம் நடைபெறும். ராகு வந்து லக்கணத்துக்கு 6ஆம் இடத்துல உட்காந்துருக்காரு. லக்கணத்துக்கு 6ஆம் இடம் எதிரி ஸ்தானம். செவ்வாய் வந்து லக்கணத்துக்கு எதிரி வந்து செவ்வாய். அந்த செவ்வாயோட வீட்டில் ராகு இருக்கார். ஸோ ராகு தசை கொஞ்சம் பிலோ ஆவரேஜாக இருக்கும். ஏன்னா ராகு வந்து லக்கண எதிரி வீடான செவ்வாயோட வீட்டில் உட்காந்துருக்காரு. 6ஆம் இடத்துல உட்காந்துருக்காரு. மிதுன லக்கணத்துக்கு எதிரியாக வந்து செவ்வாய். அந்த செவ்வாயோட வீட்டில் ராகு இருக்கார். 6ஆம் இடத்துல இருக்கார். ஸோ ராகு தசை ஓரளவு கொஞ்சம் பிலோ ஆவரேஜாக இருக்கும். ஸோ ராகு தசை கொஞ்சம் பிலோ ஆவரேஜாக இருக்கும். நீங்கள் அரேஞ்ச் மேரேஜ் பண்ணுறது நல்லது. அரேஞ்ச் மேரேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து அந்நியத்தில் தான் கொஞ்சம் வரன் அமையும். நீங்கள் அரேஞ்ச் மேரேஜ் பண்ணுறது நல்லது. ராகு தசை கேது புத்தி 2029ஆம் ஆண்டு உங்களுக்கு திருமணம் நடைபெறும். 2029ஆம் ஆண்டு நீங்கள் திருமணம் பண்ணுங்கள், நல்லா இருப்பீங்க. ஸோ உங்கள் ஜாதகத்தில் வந்து புதன் சுபத்துவம், செவ்வாய் சுபத்துவம், சூரியன் ஆட்சி பெற்று நல்லா வலுவாக இருக்கார். அமாவாசை யோகம். சூரியன் வந்து நல்லா ஆட்சி பெற்று வந்து புதன் சுபத்துவமாக இருக்கார், செவ்வாயும் சுபத்துவமாக இருக்கார். இங்கே சூரியனும் சுபத்துவமாக இருக்காங்க. இங்கே சூரியன் சுபத்துவமாக இல்லை, சூரியன் வந்து ஆட்சி பெற்றிருக்காரு. சூரியன் வந்து 3ஆம் இடத்துல ஆட்சி பெற்று இருக்கார். இங்கே சூரியனும் நல்லா வலுவாக இருக்கார். அமாவாசையாக இருந்தாலும் இங்கே சூரியன் வந்து சொந்த வீட்டில் ஆட்சி பெற்று நல்லா வலுவாக இருக்கார். ஸோ நீங்கள் வந்து புதன் மற்றும் குரு சம்மந்தமான வேலையில் தான் இருப்பீங்க. நீங்கள் வந்து புதன் மற்றும் குரு சம்மந்தமான வேலையில் தான் இருப்பீங்க. நீங்கள் உங்கள் ஜாதகத்தில் புதன் மற்றும் குரு தான் நல்ல சுபத்துவமாக இருக்குது. லக்னம் மற்றும் ராசிக்கு 10ஆம் இடத்தோட தொடர்பு கொள்ளுது. ஸோ உங்கள் ஜாதகத்தில் புதன் மற்றும் குருவோட வேலையில் தான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் புதன் மற்றும் குருவோட தொழில் தான் இருப்பீங்க. நீங்கள் வந்து புதன் மற்றும் குருவோட தொழில் தான் இருப்பீங்க. அங்கே புதன் உச்சமாகி சுபத்துவமாக இருக்கார். குருவும் 10ஆம் இடத்தோட தொடர்பு கொள்ளார். ஸோ புதனும் குருவும் தான் நல்ல சுபத்துவமாக. ஸோ நீங்கள் புதன் மற்றும் குருவோட துறையில் தான் நீங்கள் இருப்பீங்க. புதன் மற்றும் குருவோட துறையில் தான் நீங்கள் வேலை செய்வீங்க. ஸோ இந்த ஜாதகம் நல்ல ஜாதகம். 2029ஆம் ஆண்டு தான் திருமணம். ஸோ இந்த ஜாதகம் நல்ல யோகமான ஜாதகம். நன்றி.